யூடியூப் கம்யூனிட்டி நண்பர்களே, ஆல் வீடியோ இன்ஃபர்மேஷன் கலெக்டட் பை google.com. வெல்கம் பேக் டு எம்ஆர் ராசா மீடியா யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு இராணுவ தாக்குதல் 2 மாதங்களாக எப்போது நடைபெறும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தன. பிப்ரவரி 28 அதிகாலையில் இந்த தாக்குதலானது நடைபெற்றுவிட்டது. முதல் கட்டமாக அமெரிக்காவுடைய இராணுவ இலக்கானது ஈரானில் பார்த்திங்கன்னா சுப்ரீம் நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அடுத்தது ஈரான் லீடர்ஸுடைய ஹோம், அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன், ஈரானியன் இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், IRGC ஹெட் குவார்ட்டர்ஸ், ஈரான் பிரசிடென்ஷியல் ஆஃபீஸ், அயதுல்லா அலி ஹோமனியுடைய வீட்டையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஈரானில் இந்த தாக்குதலானது 30 சிட்டிகளில் நடைபெற்றிருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இஸ்ஃபகான், குவாம், தெஹ்ரான், பல்ஷிர் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இதன் மீது தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைஞ்சு தாக்குதல் நடத்தியிருந்தேன். ட்ரம்ப் அஃபிஷியலாக தாக்குதல் நடத்தி முடிச்சுட்டு அவர் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வெளியிட்டுட்டார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தான் இந்த தாக்குதலை ஈரானுடைய அணுநிலைகளுக்கு எதிராக நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நடத்தணும். இந்த தாக்குதல் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இஸ்ரேல் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் லியோன்ஸ் ரோர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஈரானுடைய பதிலடி தாக்குதல் வித்தின் 1 மணி நேரத்திலே அவங்க எதிர் தாக்குதலை தொடங்கிட்டாங்க. அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அத்தனை இடங்களையும் தாக்குதலை தொடுத்துருக்காங்க. அனைத்து இடங்களையும் ஈரானுடைய மிசைல்ஸ் 30 ஏவுனாங்கன்னா 4-5 இது இன்டர்செப்ட் பண்ணால் அப்படின்னா மீதி இருக்கிற 25 மிசைல்ஸ் அமெரிக்காவோட இராணுவ தளத்தில் விழுந்து வெடித்து சதறி இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக 200 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்திருக்கலாம் அல்லது இன்ஜூரி ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய IRGC அதிகாரப்பூர்வமாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஈரான் எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா ஈரான் மீது தாக்குதல் நடத்திய உடனே இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதலை முதற்கட்டமாக நார்த்தன் இஸ்ரேல் பகுதியிலும் சவுத்தர்ன் இஸ்ரேல் பகுதியிலும் ஹைஃபா போர்ட், அப்புறம் ஹனோன் நேவிட்டியம் ஏர்பேஸ் அந்த வெற்றிகரமாக தாக்குதலை நிகழ்த்திருக்காங்க. இன்ஜுரிஸ் நடந்திருக்கு, கேஷுவாலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. சில பேசஸ்லாம் சிதைஞ்சிருக்கு. ஈரான் முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா இஸ்ரேலை தாண்டி பக்ரைன், UAE, கட்டார், குவைத், சவுதி அரேபியா, ஈராக் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது நேரடியாக தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. தாக்குதலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருக்கு. அந்தந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் தரப்பாக எங்கள் மீது இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன அப்படின்றத உறுதி செய்கிறாங்க. இராணுவ தளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் உதைட் ஏர்பேஸ் கட்டாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட மிகப்பெரிய இராணுவ தளம் பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அல் சலீம் பேஸ் குவைத்தில் இருக்குது. அது தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. அல் அஃப்ரா ஏர்பேஸ் UAE அதில் இருக்குது. அந்த கண்ட்ரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது அமெரிக்காவுடைய 15th ஃப்ளைட் பேஸ் ஏர்பேஸ் நேவி பேஸ் அண்ட் ஏர்பேஸ் பக்ரைனில் இருக்குது. அதை 3 விதமான தாக்குதல் மூலிமா சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா அதுங்க தான் பார்த்திங்கன்னா 200 அமெரிக்க சோல்ஜர்ஸ் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு IRGC தரப்பில் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் அமெரிக்கா தரப்புலேருந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து வெளிப்படையாக எந்த ஒரு அறிக்கையும் வரலை. பக்ரைன் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது உண்மை, சேதாரம் அடைஞ்சிருக்கு, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது வெளியிட மாட்டாங்க. கட்டாருடைய சவுத் சைடு பார்த்திங்கன்னா தோஹா அதெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்ப்ளோஷன் மிக பெருசாக கேட்டது பார்த்திங்கன்னா மம்னா பக்ரைனில் நடத்தியிருக்காங்க.
பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் இன் சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு. ஜெருசலத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இஸ்ரேலுடைய ஜெருசலத்திலையும். அடுத்தது வந்து இப்போ கோலன் ஹைலைட்ஸ் இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பு பகுதியிலையும் வந்து தாக்குதல் நிகழ்த்திருக்காங்க. அடுத்தது எர்பில் அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் வந்து ஈராக்கில் இருக்குது, அதன் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. ஜோர்டனில் உள்ள அமெரிக்காவுடைய பேசிஸில் வந்து 2-3 பேசிஸ்களையும் தாக்குதல் நிகழ்த்திக்கிட்டு இருப்ப சற்று முன்னர் ஜோர்டான் வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுடைய தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவும் யுஏஇயும் வந்து கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஜோர்டான் வந்து எங்களுடைய பேஸில் வந்து தாக்குதல் நடத்து வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஈரான் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தலை. அனைத்து அமெரிக்காவோட பேசிஸ் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்காவோட இராணுவ தளங்களையும் வீழ்த்துவதற்காக அவங்க வந்து முடிவு வந்து எடுத்துட்டாங்க. சில உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்ஜிசி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவுடைய ஆபிரகாம் லிங்கனுடைய சப்போர்ட் போட்ஸ் மீது தாக்குதல் வந்து நிகழ்த்தப்பட்டு வருவதாக வந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஈரானுடைய தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா டெல்-அவிவ், ஹைஃபா போர்ட்டில் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. டெல்-அவிவில் 3 முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. டெல்-அவிவில் மொசாட் யூனிட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது 8200 யூனிட் ஹெட் குவார்ட்டர்ஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்புல்லா மீது முதல் முறையாக லெபனானில் தாக்குதல் நடத்தும் போது பேஜர் வெடிப்புகளை செய்த அந்த ஹேக்கிங் சைபர் யூனிட்டு, இது வந்து 8200 யூனிட்டு, இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மீதும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சில உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஜோர்டன் வந்து பார்த்திங்கன்னா 2 மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. பட் மீதி வந்து ஜோர்டன் பேஸை வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. ஜோர்டனுடைய பேஸ் கிடையாது, ஆக்சுவலி அது அமெரிக்காவுடைய தளம் ஜோர்டனில் இருக்கிற பகுதியில் வந்து ஈரான் வந்து தாக்குதல் வந்து நிகழ்த்தியிருக்காங்க. ஈரானுடைய மிசைல் தாக்குதல்னால வந்து பார்த்திங்கன்னா ஈரான், இஸ்ரேல், கட்டார், பக்ரைன், ஜோர்டன், சவுதி, யுஏஇ போன்ற அனைத்து நாட்டுடைய விமான வழிப்பாதைகளையும் வந்து நிரந்தரமாக மூடியிருக்காங்க. அன்டில் வந்து தகவல் கொடுக்குற வரைக்கும், குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் முதற்கட்டமாக அறிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு பார்க்கணும். இதோட வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய இயர்லி வார்னிங் சிஸ்டம், அதாவது 5000 கிலோமீட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா பக்ரைனில் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5000 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து மிசைல்ஸ் லான்ச் பண்ணால் இயர்லியாக டிடெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்ரைனில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சாகிட் 136 ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, அது பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுதான் 136 ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர்லி வார்னிங் சிஸ்டத்துடைய வந்து நேரடியாக தாக்குதல் நடத்தி சிதறடிக்குது. ஈரான் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தரப்புலேருந்து இஸ்ரேல் அமெரிக்கா தரப்புலேருந்து இருக்காங்க. பல்சிட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சில வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்து வெளிவந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலுடைய நியூக்ளியர், அதாவது ஈரானுடைய ஒரே ஒரு இயங்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, இது வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ரஷ்யனுடைய விஞ்ஞானிஸ் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஈரானுடைய நியூக்ளியர் பவருக்காக. ரிசர்ச் அண்ட் நியூக்ளியர் பவருக்காக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மீது வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு செய்தி வந்து உலாவி கொண்டு இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இஸ்ரேல் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தோன்னா ஈரானுடைய ஸ்கூலில் ஒரு தாக்குதல் நடத்தினவும் 40 வந்து 40 பெண் குழந்தைகள் வந்து இறந்ததாகவும், மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேஷுவலிட்டிஸ் வந்து 57 சில்ட்ரன்ஸ் வந்து இறந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ ஈரானுடைய கமாண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிசியோட செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரானுக்கு வந்து எந்த ஒரு ரெட் லைனும் கிடையாது, அதாவது ஈரான் வந்து இதுக்கு முன்னாடி இது தாக்குனா நாங்கள் தாக்குவோம், இது தாக்குனா தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் லைன் வந்து கொடுப்பாங்க. இந்த முறை அந்த எந்த ரெட் லைனும் கிடையாது. அதோடைய உண்மையான பொருள் என்னென்னா, ஈரானுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து நாடுகளின் மீதும் தாக்குதலை நடத்துவோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நாடுகள் கிடையாது, அனைத்து நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தில், திரும்ப சொல்கிறேன், அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தை மட்டும்தான் ஈரான் வந்து குறிவைத்து தகர்க்கிறது. மற்றபடி ஈரான் வந்து எந்த ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை மீறுவதாக இல்லை, இது ஒரு இறையாண்மை. பட் அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தை மட்டும் குறிவைத்து தாக்குதல் நிகழ்த்து கொண்டிருக்கார். மீண்டும் அடுத்தடுத்த செய்திகளுக்கு எம்ஆர் ராசா மீடியா யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். அடுத்தடுத்த அப்டேட் வந்து உடனுக்குடனே வரும். மீண்டும் அடுத்ததொரு காணொளியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்ஆர் ராசா மீடியா யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.
எல்லோரும் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.